ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அதே நேரம் ஈரானிய துறைமுகங்களை சுற்றிலும் தங்கள் நாட்டு கடற்படையின் முற்றுகை தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையே 40 நாட்கள் நடைபெற்று வந்த போர் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தால் கடந்த 8ஆம் தேதி தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. அதன்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முடிவான 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றுடன் முடிவடைகிறது. போரை நிரந்தரமாக நிறுத்துதல், ஹோர்முஸ் நீரிணையை நிரந்தரமாக திறத்தல், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தல், அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுதல் உள்ளிட்ட நிபந்தனைகளை முன்வைத்து ஈரானிய பிரதிநிதிகளுடன் ஏப்ரல் 11ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இசைவு தெரிவிக்காத சூழலில் மீண்டும் தாக்குதல் தொடங்கப்படலாம் என்று அஞ்சப்பட்ட நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒரு முன்மொழிவை முன்வைக்கும் வரை போர் நிறுத்தம் தொடரும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார்.